பிரபல ஜிம் ட்ரெய்னர் மணியின் காதலி சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஜோவிகா மணி ஜிம்முக்கு வருவது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இதற்கு வனிதா என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் ஜிம் ட்ரெய்னர் மணி குறித்து அவருடைய மனைவி மற்றும் காதலி சந்தியா இருவரும் புகார் கொடுத்த செய்தி இணையத்தில் பரபரப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பிரபல ஜிம் ட்ரெய்னராக இருக்கும் மணியின் ஜிம்மில் பல சினிமா பிரபலங்கள் ஒர்க் அவுட் செய்கிறார்கள். இப்படிய நிலையில் மணியின் காதலி சந்தியா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அதில் ஜிம் ட்ரெய்னர் மணி நிறைய பெண்களை ஏமாற்றிருக்கிறார். அவரிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். இது எனக்கு தெரிய வந்ததும் நான் தட்டி கேட்க போது அவர் என் உடல் ரீதியாக காயப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பாக என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது என்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அதுபோல ஜிம் ட்ரெய்னர் மணியின் முன்னாள் மனைவி கவிதாவும் அவர் மீது புகார் கொடுக்க இருக்கிறார். அதில் கவிதா கூறியிருப்பதாவது, மணி ஜிம்முக்கு வரும் பெண்களிடம் ஆசை வார்த்தைகளை பேசி அவருடைய மனதை மாற்றி அவரை ஏமாற்றியிருக்கிறார். இதை நான் தட்டி கேட்டபோது எங்களுக்குள் பிரச்சனை வரத் தொடங்கியது. பல வருடங்களாக அவர் என்னை அடித்து துன்புறுத்தினார். அதுபோல மணி உடைய ஜிம்மிற்கு பல சினிமா பிரபலங்கள் வருவது வழக்கம். அப்படி வரும் பெண்களிடம் இவர் ஏதோ பேசி பணத்தையும் ஏமாற்றிவிடுவது தான் மணியுடைய வேலை. அதுபோல பிக்பாஸ் பிரபலம் ஒருவரோடு மணிக்கு தொடர்பு இருந்தது. ஒருமுறை அந்த பிக்பாஸ் பிரபலத்துடைய கம்மல் அவருடைய பெட்ரூமில் இருந்தது. அதை கேட்டபோது தான் என்னை அவர் பயங்கரமாக அடித்து துன்புறுத்தினார். அதற்கு பிறகுதான் அந்த பிக்பாஸ் பிரபலம் மணியை விட்டு விலகிவிட்டார். அவருடைய பெயரை சொல்லி நான் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கும் சந்தியா, இப்போ நான் மணி பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் அவருடைய ஜிம்முக்கு வரும் பெண்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த வனிதா விஜயகுமாரின் மகள் ஜோவிகாவும் மணியின் ஜிம்மிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். ஜோவிகாவை தனியாக அந்த ஜிம்முக்கு அனுப்பாதீர்கள் என்று அந்த பேட்டியிலே சந்தியா அறிவுரை கூறியிருக்கிறார். இவர்கள் இப்படி அளித்திருக்கும் பேட்டிக்கு வனிதாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.